ஓம் கணேசாய நமக. பணிவர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மிதுன ராசியிலே இருந்து வந்த செவ்வாய் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆனார். இந்த பெயர்ச்சி என்பது 24/10/2024 அந்த தேதியில் கடகராசியில் வந்து நீசமானார். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் தான் யோகாதிபதி. கடகராசிக்காரர்களுக்கு 5-10க்கு உடைய கிரகம் இந்த செவ்வாய். பொதுவாக ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வருமானால் அந்த கிரகம் லக்னேசனை விட ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடியவராக விளங்குவார். இவ்வளவு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் வரும் பொழுது நீசம் அடைந்து விடுவார். இதுதான் கிரகங்களுடைய சூட்சும கணக்குகள். இதே செவ்வாய்க்கு எதிரியாக இருக்கக்கூடியவர் வந்து சனி பகவான். இந்த சனி பகவான் மகர ராசியில் இந்த எதிரி செவ்வாய்க்கு உச்சத்தை கொடுக்கின்றார். அதே சனியினுடைய இந்த செவ்வாயினுடைய ஒரு வீட்டில் வந்து அந்த சனி வந்து நீசம் அடைந்து விடுவார். இது பொதுவாக ஒரு கணக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், செவ்வாயானவர் வந்து படை தளபதி, சனி பகவான் என்பது வேலைக்காரன் அப்படிங்கிற போஸ்டிங் கேட்டகரியில் உள்ளவர். ஸ்டோர் கீப்பர், வேலைக்காரன் அப்படிங்கிறதுல உள்ளவர். படைத்தளபதிக்கும் வேலைக்காரனுக்கும் எப்பயுமே கொஞ்சம் குதர்க்கங்கள் இருக்கத்தான் செய்யும். படைத்தளபதி வர்றச்சே வேலைக்காரர் வந்து மரியாதை கொடுக்கணும், அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஆக மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். இப்படி நான் பொதுவாக கணக்கு சொல்கிறேன். இதனுடைய உண்மையான சூட்சும கணக்கு வேறு. ஏன் சனி வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார், செவ்வாயினுடைய வீட்டில் சனி நீசமடைகின்றார் என்ற கணக்கெல்லாம் அது வேறு ஒரு கணக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சந்தர்ப்பம் கிட்டும் பொழுது அதனுடைய சூட்சும கணக்குகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது. அதே போல் அந்த படைத்தளபதியினுடைய வீட்டுக்கு வேலைக்காரர் போகும்போது கொஞ்சம் அடங்கி உடங்கி தான் போகணும். அதுதான் அந்த மேசராசியில் வந்து சனி நீசம் அடைஞ்சிருந்தார். இது வந்து பொதுவாக உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் விளக்கம் கொடுக்கறதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையான காரணங்கள் வேறு. அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயானவர், அதாவது சூரியனிலிருந்து விழுந்த ஒரு நெருப்பு துண்டு தான் இந்த செவ்வாய். அந்த கீழே விழுந்த அந்த துண்டை, அந்த பாகத்தை, அந்த உருண்ட கோளை யாருமே வந்து அதை குளிர்விக்க முயற்சிக்கவில்லை. பூமாதேவியானவள் வந்து அதை குளிர்விச்சாளாம். குளிர்விச்சு தன்னகத்தை வைத்து அதை அரவணைத்து அந்த செவ்வாய் என்ற பேரையும் கொடுத்து அதை ஆளாக்கி விட்டுருக்கு இந்த பூமாதேவி. இந்த பூமாதேவியும் சந்திரனும் கிட்டத்தட்ட ஒரு குரூப்பை சேர்ந்தவர்கள். பூமி தாய், அதே போல் சந்திரன் வந்து தாய். அந்த கடகம் என்பது வந்து சந்திரனுடைய சொந்த வீடு. அந்த கடகத்தில் அந்த நெருப்பு துண்டு வந்து விழும் பொழுது அது குளிர்ந்து விடும். குளிர்ந்து விட்டது. சமுத்திரத்தில் வந்து நெருப்பு துண்டு, எப்பேற்பட்ட நெருப்பு துண்டு வந்து விழுந்தாலும் அந்த சமுத்திரமானது அந்த நெருப்பு துண்டை ஆற்றி விடுகிறது. ஆக அங்கே நீசம் அடைந்து விட்டு, இப்போ நீசம் பெறுவது இங்கே நல்லதுன்னு அர்த்தம். தன்னுடைய வெப்பத்தை அதி தீவிரமான வெப்பத்தை அங்கே வந்து தணித்து கொண்டார். தனித்து நலம் பெறுகின்றாருங்கிறது போல் அந்த கணக்கை கொண்டு வர்றாங்க. நம்ம பலாபலன்களை பார்க்குறச்சே கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் வந்து நீசமான உடனே ஏதோ சில 11ஆம் இடத்து குருவினால் சில நன்மைகள் கிடைக்கிறது போல் வந்துச்சு. 8ஆம் இடத்துல உள்ள சனி தடையாகவே இருந்துக்கிட்டு இருந்தார். இதுக்கிடையில் குரு பகவான் வந்து யோகாதிபதி குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்த உடனே அந்த கனி வந்து கையில் கிடைக்கிறது போல் இருந்துச்சு. கனி நெருங்கி வந்துருச்சு. 8ஆக்கனியாக இருந்தது பக்கத்தில் வந்து கொடுத்து வந்து கையில் எடுக்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது தட்டி விட்டது போல் தடையாகி விட்டது. அதுதான் செவ்வாய் நீசப்பட்டதனாலே. அதாவது எப்படி, நான் ஒரு மாணவன் பரீட்சை எழுதுகிறாரு, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. 2-3 பரீட்சை எழுதி தோல்வி அடைந்து கடைசியில் ஒரு பரீட்சையில் நல்லா பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தாச்சு.
நல்ல மார்க் எடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு முக்கியமான அடுத்த தேர்வுக்கு போகும்போது அவுட். அதுக்குள்ள அந்த செவ்வாய் வந்து நான் 24/10/2024 வந்து நீசம் ஆயிட்டார். நீசம் ஆனதுனாலே அந்த கிடைக்க வேண்டிய அடுத்த 2வது ரவுண்டில் வந்து அவுட் ஆயிட்டார். இது போல கணக்கு. அந்த செவ்வாயினுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்குண்டான அப்படிங்கிற கணக்கு, செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்படின்னு அவருக்கு சொந்தமான காரகத்துவம் என்ன, கோபதாபங்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட, ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, இளைய சகோதரர், மூத்த சகோதரர், இவர்களால் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட இந்த தொடர்புடையது தான் செவ்வாயினுடைய பங்கு, அவருடைய காரகத்துவம். அதே போல் பூமி, நிலங்கள், சொந்த இந்த மாதிரியாக காரகத்துவத்தை காட்டும். தனிப்பட்ட வகையில் அந்த செவ்வாயினுடைய தனிப்பட்ட காரகத்துவங்கிறது. அதே போல் பாவாதிபத்தியம், கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு பாவாதிபத்தியம் என்பது வந்து பூர்வ புண்ணியம். நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களில் புண்ணியத்தை எடுத்து காட்டக்கூடியவர் அந்த அக்கௌண்டன்ட் தான் இந்த செவ்வாய். பாவத்தை எடுத்து காட்டக்கூடியவர் சனியாக இருக்கும் பட்சத்தில் புண்ணியத்தை எடுத்து காட்டக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைக்கச் செய்பவர் செவ்வாய். குலதெய்வம் என்பது இருக்குது, அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் இல்லையா? அந்த அருள் கிடைப்பதற்கும் ஒரு கிரகம் சப்போர்ட் இருந்தால் தான் அருளை பெற முடியும். உங்கள் குலதெய்வம் தான், ஆனாலும் அந்த குலதெய்வம் என்பது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு கடவுள். அது ஒரு தனி கடவுள் கிடையாது. உங்களுடைய டிஎன்ஏ, உங்களுடைய மூதாதையருக்கு மூதாதையர், அந்த மூதாதையரில் ஒருத்தர் வந்து ஒரு பிரம்ம நிலையை அடையும் பொழுது அதுதான் தெய்வமாக வழிபாடு நடத்தப்படுகிறது. அதான் குலதெய்வம். ஒவ்வொரு குலத்திற்கும் அந்த மாதிரி ஒரு பிரம்மத்தை அடைந்த ஒருத்தருடைய நாமத்தை வச்சு அந்த குலம் விளங்கும். அந்த தெய்வத்தினுடைய அருள் வந்து கிடைக்க வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கணும். மாரல் சப்போர்ட் கிடைப்பதற்கும் அந்த 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற கணக்கில் அந்த செவ்வாய் வருகின்றது. செவ்வாயினுடைய அதிதேவதை அப்படின்னு சொன்னால் பழனி தண்டாயுதபாணி சுவாமி, அந்த இறைவன் வகையில். இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமியினுடைய அருளால் தான் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அந்த அருள் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த குலதெய்வத்தினுடைய அருளை வச்சு தான் சுப்பிரமணியரோட அருளை பெற முடியும். அப்போ ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்கின்றது. இது வந்து மதிநுட்பம். உங்களுடைய தாய் கூட பிறந்த ஆண் சகோதரர்கள், இவர்களுடைய பங்கு, அவர்களால் லாபமா நட்டமா என்று காட்டக்கூடிய வீடு தான் இந்த 5ஆம் வீடு. உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஆண்களா பெண்களா, அவர்களால் உங்களுக்கு யோகமா அல்லங்கில் சங்கடமா என்பதையெல்லாம் இந்த 5ஆம் இடத்தை கொண்டு தான் பார்க்க வேண்டும். அதே போல் 10ஆம் வீடு என்பது வந்து கர்மம் வீடு, அதாவது ஜீவித வீடு அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்து ஜாதகன் ஜீவித்திருப்பான், பிழைச்சிக்கிடுவான் அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது உத்தியோகம் பார்த்து பிழைச்சிக்கிடுவானா, வியாபாரம் செஞ்சு பிழைச்சிக்கிடுவானா, தொழில் செய்து பிழைச்சிக்கிடுவானா என்றெல்லாம் காட்டக்கூடிய வீடு தான் 10ஆம் வீடு. அது ஒரு கர்மம், நல்ல கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய விளங்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில் வந்து நீசம் அடையும் பொழுது 5ஆம் வீடும் 10ஆம் வீடும் அவுட் ஆயிடுது. அப்போ கிடைக்க வேண்டிய யோகங்கள் பிரேக், ஒன்று தடைப்பட்டு போய்விடுகிறது. கையில் எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் தவறி அந்த உணவு பண்டம் கீழே விழுந்தது போல் ஆயிடுச்சு. இப்படி இருந்த சமயத்தில் தான் உங்களுக்கு இறைவன் வேறொரு அனுக்கிரகத்தை செய்கின்றார். அதான் பழனி தண்டாயுதபாணி அவருடைய அருள் வந்து எப்படி விளையாடுது. இந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வ அருளையும் சேர்த்து கொள்ளலாம். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் பால தண்டாயுதபாணி சுவாமியினுடைய அருளும் சேர்ந்து 3/12/2024 அந்த தேதியில் பூச நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் வக்கரம் அடைந்து விட்டார். அதாவது 24/10/2024 அந்த தேதியில் கடகத்திலே வந்து சேர்ந்த நீசம் பெற்ற அந்த செவ்வாய் 3/12/2024 இரவு 8 மணி அளவில் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே அந்த கிரகம் வக்கரம் பெற்றது. தொடர்ந்து 28/12/2024 பூசம் 1 வக்கிரம், 8/1/2025 புனர்பூசம் 4 வக்கிரம், 18/1/2025 வக்கர நிலையிலேயே பின்னால் உள்ள வீட்டுக்கே போயிட்டார், மிதுன வீட்டுக்கு போயிட்டார். மிதுன வக்கர செவ்வாய் 28/1/2025 புனர்பூசம் 2 வக்கிரம்,
8/2/2025 அதே மிதுன ராசியில் புனர்பூசம் 1 வக்கிரம். 21/2/2025 புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைகின்றார். எங்கே? மிதுன ராசியில். தொடர்ந்து 15/3/2025 அதிசார ஓட்டமாக புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கு வரார், நேர்கதி. 29/3/2025 புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே நேர்கதி பயணமாக வருகின்றார். நிறைவாக 7/4/2025 அந்த நாளில் நள்ளிரவு 12 மணி அளவில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே, அதாவது கடக ராசிக்கு வந்து விடுகின்றார். இப்போ வக்கர நிலை பெற்றதனாலே நீங்கள் தோல்வி அடைந்தது சரி செய்யப்பட்டு, இழந்ததை மீண்டும் திரும்ப கிடைக்க செய்யக்கூடிய அளவிலே உங்கள் குலதெய்வமும் பால தண்டாயுதபாணி சுவாமியுமாகிய சுப்பிரமணிய கடவுளும் உங்களுக்கு நல்ல அனுக்கிரகங்கள் செய்கின்றார்கள். இதன் காரணமாக நீங்கள் செய்த பூர்வ கர்ம வினை, அந்த வினைகளை அகற்றப்பட்டு நல்வினையினுடைய எதிரொலியாக, அதாவது நீங்கள் செய்த புண்ணியத்தின் எதிரொலியாக அதில் அந்த பங்கிலிருந்து கொஞ்சம் எடுக்கப்பட்டு இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஜீவிதம் தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்டவற்றிலே முழு வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அளவிலே இந்த செவ்வாய் வக்கரிச்சிருக்கின்றார். ஆக உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கிர செவ்வாய் உங்களுக்கு இழந்தவைகளை மீண்டும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோக அமைப்பில் தான் அந்த பகவான் சுப்பிரமணியர் உங்களுக்கு அருள் புரிகின்றார். இதன் காரணமாக பூர்வ புண்ணியம் வலுவடைகின்றது. குலதெய்வ அருள் முழுவதுமாக கிடைக்கப் பெறுகின்றது. பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெற்று அதன் மூலமாக உத்தியோக வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே போல தொழில் நைந்துவிட்ட தொழில், அட்டமச்சில் தொழில் நஞ்சு போச்சு, நஞ்சு அதள பாதாளத்துக்கு போய் இருந்த கட்டத்தில் குரு 11ஆம் இடத்துல கொஞ்சம் எழுப்பி உட்கார வச்சார். செவ்வாய் வந்த உடனே மீண்டும் படுத்துட்டீங்க. கடகத்தில் வந்த உடனே இவர் வக்கரிச்ச உடனே மொத்தத்தில் திடீரென்று முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அளவிலே அந்த வியாபாரம் தொழில் மிகச்சிறப்பாக நடந்தேறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய கட்டத்திலே இந்த வக்கர செவ்வாயானவர் 3/12/2024 முதல் அந்த 7/4/2025க்குள்ள உங்களுடைய மொத்த வாழ்க்கை சரித்திரத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய அளவிலே அவர் விளங்குகின்றார். ஆகையினால 5ஆம் வீடும் 10ஆம் வீடும் உங்களுக்கு மிகுந்த வலிமையோடு செயல்படும். 5ம் 10ம் வலிமையாகிவிட்டாலே ஒரு மனிதனுக்கு எல்லா யோகமும் வந்துடும். 5ஆம் வீடு வலிமையானால் பூர்வ புண்ணியம் சிறப்படைகிறது. அந்த சிறப்பினால் சகல பாக்கியங்களையும் பெறக்கூடிய யோகம். ஒரு கிரகம் நீசமாகும் பொழுதும் தன்னுடைய நிலையை, தன்னுடைய சுயநிலையை இழந்து விடுகின்றார். ஒரு கிரகம் வக்கரிக்கும் பொழுதும் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து மாறுபட்டு விடுகின்றார். இப்போ ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறது. நீசமானவன் வக்கரித்திருக்கின்றார். ஆக இனிமேல் கிடைக்காது என்று அவநம்பிக்கையோடு, நம்பிக்கையை இழந்து தவிக்கின்ற உங்களுக்கு நீசமாயிட்டார், அதாவது கிளைமேக்ஸில் போய் தோத்தாச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் நீங்கள் விழுந்து சோர்ந்து விழக்கூடிய கட்டத்தில் பழனி தண்டாயுதபாணி சுவாமியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களை கைதூக்கி விடுகின்றார்கள். ஆகையினாலே இந்த வக்கரம் அடையும் பொழுது, நீசம் பெற்று வக்கரம் அடையும் பொழுது நீங்கள் விழுந்து விட்டீர்கள், வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிற எல்லோரும் கொக்கரிக்கின்ற வகையில் இருக்கும் பொழுது வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து விடுகின்றார். சினிமா படத்தில் கதாநாயகனை எதிரிகள் அடித்து பந்தாடி தோச்சு எடுத்துருவாங்க. அவர் கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடப்பார். கடைசியில் தாயின் குரலோ அல்லங்கில் ஒரு குழந்தையின் குரலோ
என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அல்லங்கில் மகனே அப்படின்னு தாய் கத்தும் பொழுது, அவருக்கு எங்கிருந்து தான் வீரம் வந்துச்சோ அந்த உணர்வு அந்த காதில் வந்து விழுந்த உடனே குபீர்னு எந்திரிப்பார் பாருங்க. எந்திரிச்சு தடா புடான்னு அடித்து சண்டா உண்டமாக்கி எதிரிகளை துவைச்சு துவம்சம் பண்ணிடுவார். அந்த மாதிரியாக உங்களுக்கு அந்த யோகாதிபதி செவ்வாய் எதாவது கதாநாயகன்னு வச்சுக்கணும். அவர் போய் நீசம் பெற்றதோடு மட்டும் அல்ல, நீசம் பெற்று நீசத்தில் இருக்கும்போது தான் அந்த கதாநாயகன் வீழ்ச்சி அடைந்துட்டான்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள்னு அர்த்தம். நான் வீழ்ந்து விட்டேன், அதாவது வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கவிஞர் சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில். அதுபோல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வீழ்ந்து விட்டேன், தாழ்ந்து விட்டேன், அதாவது தொலைந்து போய்விட்டேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடி எழுந்து திடீரென்று உயிர் பெற்று எழுந்து எதிரிகளை பந்தாடத் துவங்கி விடுகின்றீர்கள். அந்த மாதிரியான ஒரு சீன் இந்த 3/12/2024 7/4/2025 நடக்கும். 12வது மாதம் 3ஆம் தேதியில் தொடங்கி மறு வருஷம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பலாபலன்கள் முற்றிலும் மாறுபட்டு, அதாவது நீச்ச பங்கம் ஏற்பட்டால் எந்த யோகத்தை கொடுப்பாரோ அதைவிட நீசத்திலே வக்கரம் அடையும் பொழுது பன்மடங்கு பலனை கொடுத்து விடுவார். அதாவது நீச்சப்பங்க ராஜயோகம் 10 பங்கானால் இந்த நீச்சத்திலே வக்கரம் பெறும் பொழுது 100 பங்கு யோகத்தை கொடுக்க வல்லமையுடைய கிரகமாக மாறிவிடுகின்றது. அதாவது உக்கிரத்தோடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கேன். உக்கிர வேட்டைக்கு தயாராகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகையினால கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வக்கிர செவ்வாயானவர் முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கும். இனி வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்திற்கு அவர் 1ஆம் இடத்திலே அவங்களுடைய ராசியிலே அவர் வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே, நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற காரணத்தினாலே, அதில் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்குமே அப்படி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவர் வக்கரம் பெற்ற காரணத்தினால உங்களுடைய பலாபலன்கள் மாறுபாடு அடைகின்றது. இப்போ ஏற்கனவே அட்டமச்சலில் நொறுங்கி போய்த்தான் இருக்கிறீங்க நிறைய பேர். அந்த நொறுக்கத்திலிருந்து உங்களுக்கு வீறு கொண்டு செய்யக்கூடிய ஒரு வகையிலே, அற்புதமான ஒரு வகையிலே உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டுக்காக வந்து விட்டார் இந்த செவ்வாய். அதனாலே உங்களுடைய கௌரவம் செல்வம் செல்வாக்கு தாழ்ந்திருந்தது திரும்ப மீண்டும் உயரத் தொடங்கும். இது முதல் உயரத் தொடங்கும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல நீச்சமாகி வக்கரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு இவைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். 3ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தடைபட்டு போயிருந்த தாம்பத்திய சுகம் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில குடும்பங்களில் கணவன் மனைவி பிரிவினையே ஏற்பட்டிருக்கும். பிரிவினை ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் கிடைக்கும், அந்த டிகிரி ஆயிருங்கிற கணக்கில் இருக்கிறச்சே இந்த செவ்வாய் வக்கரம் பெற்றதனாலே அவைகளில் திடீரென்று மாறுபாடு ஏற்பட்டு தம்பதிகள் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேர்ந்துவிடும். ஆக இந்த காலகட்டம் வித்தியாசமான ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவராக ஆகின்றார். அதாவது பிரியும் பொழுதுதான் அந்த வருத்தம் தெரியும், சேர்ந்திருக்கும் போது கூட தெரியாது, பிரிந்த பிறகுதான் நிழலின் அருமை வேலுக்கு போனால் தான் தெரியும்பாங்க. அதுபோல் பிரிந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுடைய தாக்கம் தெரியும். இந்த தாக்கத்தினால் மீண்டும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று கூடி புதிய தாம்பத்திய சுகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல அவர் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றது போல வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். நீண்ட தூர பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அந்த நீண்ட தூர பிரயாணம் என்பது உங்களுக்கு நல்ல வெற்றியையும் லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி வலிமை பெறும். 5ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியம் சிறப்படையும். 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே இருந்து வக்கரிக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு தொல்லை இவைகள்லாம் விளங்கும். அதே போல வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். அதே போல் உங்களை தேடி வருவாங்க. அதே போல் பிரிந்த மனைவி மீண்டும் உங்களோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும். திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு கூடி வந்துவிடும். அட்டமச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் நல்லபடியாக திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும்.
8ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால ஆயுள் கெட்டியாக விளங்கும். 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழியினர்கள் உங்களுக்கு இப்போது சப்போர்ட்டாக இருப்பார்கள். பகைத்தன்மை விலகி உறவு மேம்பாடு அடையக்கூடிய காலகட்டமாக விளங்கும். இது பாக்கியம் உங்களுக்கு உயர்வாக ஏற்படக்கூடிய ஒரு கட்டம். 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்திலிருந்து சஸ்பெண்ட் ஆனவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள். அதே போல தொழில் வியாபாரத்திலே இருந்த நஷ்டங்கள் விலகி நல்ல லாபத்தோடு இயங்கக்கூடியதாக அமையும். புனர்ஜென்ம வாழ்க்கையாக தொழில் வியாபாரத்திலே உங்களுக்கு விளங்கும். அப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது. ஆகையினாலே நீங்கள் நலிந்தவர்கள் அல்ல, உயர்ந்து காணக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக விளங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தொலைதூரமாக, அதாவது மாற்றம், அதாவது ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு டெப்டேஷன் பணியாகவோ அல்லங்கில் ப்ரமோஷன் கொடுத்தோ கூட தொலைதூரத்தில் உங்களை கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபராக போட்டு விடுவாங்க. அதுக்கு உண்டான வெகுமதி வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வந்து சேரும். அரியர்ஸ் பணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துவிடும். 11ஆம் இடத்திற்கு ஒரு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே சில பேர் 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் 2ஆம் தாரத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. முதல் மனைவி சேர்ந்துருவா, அதனால் அந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடும். அதே போல் மறு வாழ்க்கை, அதாவது ஏற்கனவே டைவர்ஸ் ஆகியிருந்தவர்கள், அதாவது டைவர்ஸ் ஆகி எல்லாம் பிரிஞ்சு கணக்கெல்லாம் செட்டில் ஆனவங்களுக்கு மறுமணம் தேடிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மறுமண வாழ்க்கை நிச்சயமாக அமையும். 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அயனசேன போக பாக்கியம் திண்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. செலவினங்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இழந்தவைகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பிலே உங்கள் அமைப்பு அந்த வக்கர செவ்வாயானவர் கொடுப்பார். ஆகையினாலே வாழ்க்கை இது முதல் அட்டமத்து சனியை கூட இந்த செவ்வாய் தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்திருக்கின்ற காரணத்தினாலே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை தரம் மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும். அதாவது 7/4/2025 வரைக்கும் வேகமாக உயரும். அதன் பின் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கும். ஆக இனி அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கிய பயணம் முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.